சீக்கிரம் வெளியே வாத்தால. வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம். இன்றைக்கி வந்துட்டு ஒரு விளாக் தாங்க பார்க்க போகிறோம். இந்த விளாகோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, விசாகன் குட்டிக்கு ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலு. நெக்ஸ்ட் கிரேடில் ஃபஸ்ட்டு டே ஸ்கூலு. ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருக்கோம் விசாகன் குட்டி. ஸோ நாங்களுமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம். இன்றைக்கி வந்துட்டு ஒரு பார்லர் சர்வீஸும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேங்க. என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனல் முதல் தடவை பார்க்குறீங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காலையிலேருந்து இந்த நண்டு சின்ன என்னெல்லாம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். விசாகன் குட்டிக்கு யூனிஃபார்ம்லாம் எடுத்து வச்சாச்சுங்க. இன்றைக்கி சாருக்கு புது டை, புது சாக்ஸு, கலகர சந்திரோ அப்படிங்கிற மாதிரி எல்லாமே ரெடியாக இருக்குது. விசாகன் ஹாப்பியாக இன்னைக்கு ஃபஸ்ட் டே ஸ்கூலு? சரி, ஓகே, கிளம்புங்க. விசாகன் குட்டி வந்து காலையிலே சாமி கும்பிட்டுட்டு இருக்கான். அச்சோ, அண்ணாக்கு வேண்டிக்கோடா. என்ன சொல்லணும் ஜெய்ஜா கிட்ட? அண்ணாக்கு என்ன வேண்டிக்க போகிறீங்க? அப்படி திரும்பி வேண்டிக்கோங்க. ஆமாம், இதோ விசாகன் அண்ணா. விசாகன் குட்டிக்கு இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சப்பாத்திங்க. ஒரே ஒரு சப்பாத்தி தான். அதுக்கு அடுத்து வந்துட்டு தொட்டுக்க வந்து உருளைக்கிழங்கு பொரியல். அவர் வந்து சட்னி கிரேவி அதெல்லாம் சாப்பிட மாட்டார், அதனால் உருளைக்கிழங்கு பொரியல் வந்து செஞ்சாச்சு. விசாகன் குட்டி ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. கூட நம்ம அச்சு பாப்பா பார்த்தீங்களா, அவளுமே காலையிலே குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டா. அண்ணா கூட நானும் ஸ்கூலுக்கு போகிறேன்ட்டு. ஸோ காலையிலே 2 குட்டீஸையும் வந்து ரெடி ஆக்கியாச்சு. விசாகன் குட்டி ஹாப்பியா? உனக்கும் ஹாப்பியா? ஏன் அண்ணா ஸ்கூலுக்கு போகிறா, உன்னை வம்பு பண்ண யாரும் இல்லைன்ட்டா? மீண்டும் பள்ளிக்கு போகலாம், நம்மை நாம் அங்கே தேடலாம். விசாகன் குட்டி ஸ்கூல் லீவ்லாம் எப்படி போச்சு? எனக்கு தான் உடம்பு சரியில்லை. நம்மளாம் 2 நாள் தான் வெளில போனோம். அதுவும் நேற்று தான் நான் விளையாட போனேன். ஆமாங்க, முடியல அவனுக்கு. ஸ்கூல் என்ஜாய் பண்ண போறேன். ஆமாம், முடியலன்றதுனால இந்த லீவ் ஃபுல்லாக விசாகனுக்கு உடம்பு முடியாமையே போயிடுச்சு. நாங்களும் பெருசாக வெளியிலே போகலை. பார்த்து போங்க தங்கம். அது அச்சுவோட ஸ்கூல் பேக்கு. ஸ்கூல் போகிறவன் என்னவோ ஒரு பேக் தான் எடுத்துகிட்டு போகிறான். நம்ம அச்சு பாப்பா ஸ்கூலுக்கு போகிறவனை வழி அனுப்ப போகிறா. அவன் என்னவோ 2 பேக் எடுத்துகிட்டு போகிறாங்க மேடம். அச்சோ ரொம்ப சின்சியராக போகிறீங்களே. அச்சு காலையிலலாம் குளிச்சிட்டிங்களா? தலையில் என்ன? குடுமி. சரி, போங்க. அங்கே பாருங்க நம்ம ரேஷ்வந்த் குட்டி காலையிலே ஒரே பக்தி பரவசமாக வந்திருக்கா. ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல்னா ரேஷ்வந்த் அதான். விசாகன் சாமி கும்பிட்டா, ஆனால் அந்த குங்குமெல்லாம் அவன் வச்சுக்க மாட்டான். பாய் விசாகன். காலையிலே அச்சுக்குட்டி வந்து கொஞ்சம் ஃபீலிங்ஸ் ஆகிட்டாங்க. என்னாச்சு அப்படின்னா, அவங்க அண்ணனை பார்க்கவே மாட்டேன்ட்டா. ஸ்கூல் பஸ்ஸில் ஏறின உடனே லீவில் ஃபுல்லாக 2 பேரும் நல்லா ஜாலியாக இருந்துட்டு, அச்சுக்கு சாப்பாடு ஊட்டுறதுல கூட அவங்க அண்ணன் தான். அது மாதிரி தான் 2ம் நல்லா ஜாலியாக விளாண்டுட்டு ஒன்றா இருந்துட்டு, இன்னைக்கு காலைல ஸ்கூல் பஸ்ஸில் அவனை பார்க்கவே மாட்டேன் அப்படிங்கிறா. என்னாச்சு அப்படின்னு கேட்டால், அண்ணா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. மிஸ் பண்ணுறா, செய்கிறா. அது வந்து சொல்ல தெரியல அவளுக்கு. அப்படியே ஃபேஸே ஒரு மாதிரி டல் ஆகிடுச்சு. இப்போ தான் மேடம் வந்துட்டு கொஞ்சம் சரி பண்ணி கூப்பிட்டு வந்திருக்கேன். அச்சு, என்ன வேணும் உனக்கு? அண்ணா வேணுமா? நீனும் ஸ்கூலுக்கு போறியா? அண்ணா வருவான்? அண்ணாவை மிஸ் பண்ணுறியா? என்ன பண்ணலாம்? இந்த தடவை வந்துட்டு அவன் வெளியில் வேறு விளையாடவே போலியா, ஃபுல்லாக வீட்டிலே தான் இருந்தான். அதனால இன்னும் வீட்டிலே இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துட்டு இப்போ இல்லாதோ ஒரு மாதிரி தான் இருக்குது. காலையில் 8 மணி ஆகுதுங்க. 8 மணி ஆகுதே தவிர வெயிலே இல்லை. எப்படி இருக்குது பாருங்க. வானம் இப்படி தான் இருக்குது. வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுகிறது. காற்று அடிக்குதுங்க. நல்லா காற்று வந்துட்டு இருந்துச்சு. சாண்ட்ஸ்டாமா என்னன்னு சொல்லிட்டு தெரியல. லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லையா, அவரைக்கெல்லாம் நல்லா காய்ச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து பறிக்கலான்ட்டு தான் கார்டனுக்கு வந்தாச்சு. அவரைக்காலாம் வந்து எனக்கு நம்மளுக்கு கிடையாதுங்க, ஃப்ரெண்டு வீட்டுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்காக தான் வந்து அவரைக்காய் பறிச்சிட்ருக்கேன்.
இந்த சைடு அவரைக்காய் எல்லாமே நல்ல பெருசாக இருக்குங்க. எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். இந்த சைடு காக்கிற அவரைக்காய் எல்லாமே நல்லா இருக்குது. மெயின் ரீசன் என்னென்னா இந்த இடத்துல அவ்வளோ ஒரு மண்புழு இருந்ததுங்க. இந்த இடத்த ஒன்றி அவரைக்காய் செடி போடுறப்போ அப்படியே எடுக்கிற இடம்லாம் மண்புழு தான். ஸோ அதனால தான் வந்துட்டு இந்த அளவுக்கு வந்து அவரைக்காய் ரொம்ப பெருசாக இருக்குது. இந்த சைடில் மட்டும் பார்த்திங்கன்னா சைடை முடிச்சாச்சுங்க. இப்போ இந்த சைடுக்கு வந்தாச்சு. இந்த சைடும் அவரைக்காய்லாம் இருக்குது. அப்படியே பறிச்சுக்கலாம் நம்ம. இது எப்படியும் வந்துட்டு ஒருத்தவங்க சாப்பிட்ற அளவுக்கு பொரியல்னால் தாராளமாக வருங்க. சாம்பார்லாம் ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இந்த அவரைக்காய் வந்து போதும். ஃபைனலி நம்மளுக்கு இவ்வளோ அவரைக்காய் வந்து கிடச்சிருச்சு. கடைக்கு போகாமல் நம்ம கார்டனுக்கு போய் இந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக அவரைக்காய் வந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை கவரில் போட்டு ஃப்ரெண்டு வீட்டுக்கு கொடுத்து அனுப்பிச்சிடலாம். நம்ம மட்டும் சாப்பிட்டா எப்படி? நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொடுத்து அவங்களும் என்ஜாய் பண்ண வேணாமா? அதனால தான் கவரில் போட்டு நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்கு கொண்டு போய் கொடுக்கறதுக்காக ரெடி ஆகியாச்சுங்க. போயிட்டு கொடுத்துட்டு வந்துடலாம். ஃப்ரெண்டு வீட்டில் அவரைக்காலாம் கொடுத்துட்டு வந்தாச்சுங்க. இப்போ மத்தியானம் ரைஸ் வந்து ஊற வச்சுட்டு அதுக்கு அடுத்தது வந்துட்டு நான் இப்போ எங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். அச்சு வந்து காலையிலே ஏஞ்சிட்டலாம். அதனால சரியான தூக்கங்க. நல்லா தூங்கிட்டு இருக்காங்க மேடம். இன்னும் ஏண்டா முடிச்சுக்கிட்டு இருக்க? இப்போ வந்து எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ஜீவிதா வீட்டுக்கு தாங்க வந்திருக்கோம். என்ன பண்ண போகிறேன்னா த்ரெட்டிங் பண்ண போகிறேன். பண்ண போகிறது நம்ம ஜீவிதா தான். இதோ ரெடி ஆகிட்டு இருக்காங்க ஜீவிதா. அதுக்குள்ளே லித்து வந்து எனக்கு மேக்கப் பண்ணி விட்றலாம். மேக்கப் பண்ணி விட்ற லித்து. சரி ஓகே. லித்து எப்படி மேக்கப் பண்ணுறான்னு பார்ப்போம். லித்து என்ன பண்ண போகிறோம்? மேக்கப் பண்ண போகிறோமா? என்ன போட்டிருக்க மூஞ்சில்? அப்படி பண்றதா? அப்புறம் என்ன போட போற? இது சிகப்பு பெயிண்ட் அடிச்சு உன்னை சிகப்பியாக்கி காமி. டேய் இருக்கிற பிரஷ் எல்லாம் என் மேல தான் யூஸ் பண்ணிருக்கேடா. அப்புறம் அதுல என்ன இருக்கு? கண்ணுக்கா? எப்படி உனக்கு இதெல்லாம் தெரியுது லித்தோ? பெயிண்ட் அடிச்சா நான் சிவப்பாயிடுவேனா? ஒரு முயற்சி தான். பாரு. நடத்து. ஜீவிதா ரெடியாப்பா? பாரப்பு பொறுங்க, சும்மா சவுண்ட கொடுத்துக்கிட்டு. நான் வரலாமா? வாங்க வாரும் வந்து தொலையும். அது எப்படியா வாயால நான் சொல்லுவேன்? அதான் நான் சொல்லிட்டேன்ல. டேய் உன்னை நம்பி பேச கொடுக்கலாமா? இந்த பேச அண்ணா பார்த்து மயங்கிப்ப அப்படி சொல்லணும். அப்படி சொல்லுவாரு. பயப்படாதடா. பயப்படாதடா. ஆரம்பிக்கலாமா பிக்லே? ஆரம்பிச்சிருவோமா? நல்லா பாருங்க எப்படி இருந்தானா என்னைய வச்சு காமெடி இப்படி பண்ணலையே. கண்டிப்பா உன்னை வச்சுதான் பண்றேன். நீதான் என்னோட டார்கெட். வா. தெரியாம வந்துட்டேன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு. பாருங்க மக்களே, பயப்படக்கூடாது. சரி ஓகே ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்கு தான் 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. பயம் இல்ல. இருந்தாலும் பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ்மெண்ட் வீக். பொண்ணு மாதிரியே ஆயிட்டடா. ஆமா. தேங்க்யூ. தாடியை மட்டும் அழகா வலிச்செடுத்து உன்னை கேடி ஆக்குறேன்ப்பா. லிட்டோட வாடி எனக்கு வீசிருச்சு. கண்ணை மூடணும். என்ன ஜீவிதா காமிக்க போறியா? சர்ப்ரைஸ் கொடுக்க போறியா ஜீவிதா? என் பொண்ணு சொன்னா இப்ப பாரு அத்தை எப்படி குய்யோ முறியோன்னு கத்த. ஏன் நிஜமாவே எனக்கு செம்மையா வலிக்கும். நான் த்ரெட்டிங்கே என்னோட லைஃப்ல மிஞ்சி போனா ஒரு 6ல இருந்து 7 தடவை பண்ணியிருப்பேன். அவ்வளவுதான். அப்படியே பண்ணிட்டல. அது பெயினா இருக்கு மாதிரி ஃபீல் ஆகும். ஓகே ஓகே. நான் பெருசா த்ரெட்டிங்கே பண்ண மாட்டேன். எனக்கு ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின்னா, அதனால பண்ணவே மாட்டேன். ஆமா. இவளுக்கு இல்லைப்பா. லாஸ்ட்டாக த்ரெட்டிங் பண்ணி 1 வருஷம் ஆச்சுங்க. அதுக்கப்புறம் இப்போ தான் பண்ணிகிட்ருக்கோம். லாஸ்ட் டைம் வந்து அச்சுக்குட்டியோட பர்த்டே செலிப்ரேஷனுக்காக ஷெரட்டான் ஹோட்டல் போயிருந்தோம் இல்லையா? ஸோ அப்போ தான் வந்துட்டு த்ரெட்டிங் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த வருஷம் அச்சுக்குட்டியோட பர்த்டேக்கு தான் வந்து த்ரெட்டிங் பண்ணுறேன். நிறைய பேர் வந்து மந்த்லி பண்ணுவாங்க. அவங்கெல்லாம் பார்த்தா எனக்கே ஆச்சரியமாக தான் இருக்கும். எப்படா இது வலிக்காமே பண்ணிக்கிறாங்களே அப்படி சொல்லிட்டு. ஆனால் ஜீவிதா வந்துட்டு வலிலாம் அந்த அளவுக்குலாம் இல்லைங்க. நல்லா பொறுமையாக நல்லா பார்த்து பண்ணியிருந்தான். லைட்டாக இந்த சைடு வந்து ஜீவிதா த்ரெட் பண்ணியிருக்காங்க. இந்த ஐப்ரோ பார்த்தா தெரியும் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான் ரொம்ப பெருசாக த்ரெட்டிங்லாம் பண்ணுறது இல்லைங்க. மெயினாக எனக்கு வலிக்குமா, வலிலாம் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். அதனால் பண்ணிக்கிறதே இல்லை.
சரி இன்னைக்கு பிள்ளைய நம்பி வந்திருக்க, டேய் காப்பாத்தி கொண்டு போய் விட்டுரு சரியா? ஸ்பீக்கிங் சிட் டவுன் ப்ளீஸ். கடுப்பேத்துறார் மைலாட். ஜீவிதா நல்லா பண்ணி பயம் போயிருச்சு. நல்லா பண்ணியிருக்காங்க. இப்பதான் பார்த்தேன் கண்ணாடியில. இது வந்துட்டு இன்னும் பண்ணல. இந்த ஒரு ஐப்ரோ பாருங்க, இது வந்து ஷேப் பண்ணியாச்சு. ஸோ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது இந்த ஐப்ரோக்கு வந்துட்டு பண்ண போறோம். எனக்கு வந்து ஐப்ரோ பண்றதுனா ரொம்ப பயப்படுவேன். மெயினா என்னன்னா அது இழுக்கிறப்ப வலிக்குமா, எனக்கு ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின்னு. அப்படியே வச்ச உடனே அப்படியே வீங்கிடும். இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு வீக்கம் எல்லாம் தெரியுதா உங்களுக்கு? வரல, நான் ஸ்லோவா பண்ணேன். ஆமா வரல. ஆமா எனக்கு அது பண்ணாலே அப்படியே ஃபேஸே இந்த இடம்லாம் வீங்கிரும். அதனால பெருசா பண்ண மாட்டேன். மிஞ்சி போனா இப்போ வரைக்குமே செலக்ட் பண்ணி சொல்லிடலாம், நான் இதுக்கெல்லாம் த்ரெட்டிங் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி தான் வந்துட்டு த்ரெட்டிங் பண்ணுவேன். மெயினா பார்லரும் ரொம்ப பெருசாலாம் இது பண்றதே கிடையாதுங்க. சரி ஓகே. ஆனா நானுமே ரெகுலரா பண்ண மாட்டேன், எப்பயாச்சும் தான் பண்ணுவேன். எனக்கும் சென்சிட்டிவ் ஸ்கின்னா, ஸோ வந்து பண்ணா ரொம்ப பெயினா இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். நான்லாம் 2 வாட்டி முடி வைத்தாவே ஐயோ விட்டுரு அப்படியே கத்திட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா திரும்ப பண்ணவே கடுப்பாயிருவாங்க. இல்ல நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா அந்த அளவுக்கு ரொம்ப பெயின்லாம் தெரியல. ஒரு சில பார்லர்லாம் போனா அப்படியே செம்ம பெயினா எரியும் இங்கெல்லாம். பட் அந்த மாதிரி ஒரு ஃபீல்லாம் இல்லடா, நல்லா இருக்கு. ஓகே அடுத்தது பண்ணலாமா? ஓகே அடுத்து 2 பேர் போய் சோறு சமைக்கணும். நம்மள நம்பி ஒரு 4-5 ஜீவன் இருக்கு. ஓகே த்ரெட்டிங் வந்து பண்ணி முடிச்சாச்சு. எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இப்போதான் நான் கண்ணாடியில பார்த்தேன், 2 சைடும் வந்து கரெக்டா நல்லா இருக்கு. சூப்பரா பண்ணியிருக்கு ஜீவிதா. தேங்க்யூ. வேற யாராவது உங்களுக்கு வேணும்னா வாங்க, ஜீவிதா பண்ணுவாங்க. ஓகே தேங்க்யூ. நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க பாக்ஸுக்கு ஸ்கூலுக்கு என்னப்பா கொடுத்து விடுறது அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்ன கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். விசாகன்குடி வந்துட்டு கிரேவி சட்னி இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. அதனால் நான் வந்து என்ன மாதிரி காம்பினேஷனில் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இட்லி தோசை கொடுப்பேன். பொடி இட்லியாக வந்து இட்லியை வந்து போட்டு கொடுத்துருவேன். நார்மலாக ப்ளைனாக இட்லியாக கொடுத்தா சாப்பிட மாட்டார். இதுக்கு 2த்துக்குமே தொட்டுக்க வந்துட்டு இட்லி பொடி தான், அது தவிர வேறு எதுவும் சாப்பிட மாட்டார். அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சப்பாத்தி பூரி பண்ணுவேன். இது 2த்துக்கும் வந்து தொட்டுக்க வந்து உருளைக்கிழங்கு பொரியல் வந்து செஞ்சு கொடுத்துருவேன். கிரேவி டைப்லாம் அவள் லைக் பண்ணவே மாட்டாங்க. இன்னுமே அவள் சாப்பிட மாட்டான். உங்களுக்கு எதாவது டிப்ஸ் தெரிஞ்சால் சொல்லுங்கள். 8 வயசு ஆயிடுச்சு, இனிமேல் கிரேவிலாம் சாப்பிட மாட்டேன்னு சொன்னால் எல்லாருமே திட்டுறாங்க. ஆனால் நானும் எப்படியோ கம்பல் பண்ணி பார்க்குறேங்க, முடியல. அது பிரெட் ஆம்லேட் வந்து போட்டு கொடுப்பேன். பிளெயின் பிரெட்டாக டோஸ்ட் பண்ணால் கொஞ்சம் ஹார்டாயிரும் இல்லையா, அதனால எக்கு போட்டு பிரெட் ஆம்லேட் பண்ணி கொடுத்துருவேன். அப்புறம் வந்துட்டு பேன் கேக்கும் ஹனியும் சாப்பிடுவார். ஸோ இந்த காம்பினேஷனில் தான் வந்துட்டு நான் வந்து ஃபுட்டு வந்து கொடுத்துட்ருக்கேன். இதே அப்படியே வாரம் ரொட்டேஷனெல்லாம் விட வேண்டியது தான். அதுக்கு அடுத்தது வந்துட்டு பிரேக்குக்கு வந்துட்டு ஃப்ரூட்ஸு, அப்படி ஃப்ரூட்ஸ் வைக்காத அன்னைக்கு நட்ஸு. ஸோ இது தாங்க நான் வந்துட்டு ஸ்கூலுக்கு கொடுத்து விடுறது. ஏன்னா நான் ரொம்ப பெருசாக காம்பினேஷனில் பெருசாக ட்ரை பண்ணுறதில்ல, இவன் சாப்பிட மாட்டான். அதனால தான் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அதனால தான் இது சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நேற்றுக்கு சாயங்காலம் தான் உட்காந்து மாங்குன்னு பேர் எழுதி அதுக்கப்புறம் டைம் டேபிளெல்லாம் எடுத்து வச்சு ஒரு இதுவாக போச்சு. இன்றைக்கும் காலையிலே சீக்கிரமாகவே எழுப்பி விட்டுட்டேன். 7:15 தான் பஸ்ஸுன்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, 6 மணிக்கெல்லாம் எழுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பியாச்சு. ஏன்னா நம்ம கிளம்புற டைமில் தான் ஐயோயோ இது பண்ணலையே அது பண்ணலையேன்ட்டு ஒன்று ஓடுவேன். நானும் ஓடுவேன், அவனும் ஓடுவான். அப்பயும் பாருங்கள் வாட்டர் பாட்டில் எடுத்து வைக்க மறந்துட்டேன். அப்புறம் சரி ஓகே நம்ம வெளியில் எடுத்துகிட்டு போகிற பாட்டில் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன். இப்படி தான் போய்கிட்டு இருக்கு. அச்சு உள்ளி தூ என்ன சாப்பிட்றீங்க? லாலிபப்பா பிடிச்சிருக்கா? என்ன கலரில் இருக்கு லாலிபப்பு? என்னடா இது ஆளாளுக்கு ஒரு கலர் சொல்கிறீங்க? அது ஆக்சுவலாக பிங்க் கலரில் இருக்கு. ஊரில் இருந்து ஃப்ரெண்டு வாங்கிட்டு வந்தாங்க இல்லைங்க, அந்த லாலிபப் தான். குட்டி இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் எப்படி இருந்துச்சு? என்ன பண்ணீங்க? அப்புறம் எல்லா கிளாஸும் நடந்துச்சா? எல்லா கிளாஸும் நடந்துச்சு. ஆனா அதுல பேரு தான் கேட்டாங்க. அது ஆல்ரெடி தெரியும்னா அப்படியே கிளாஸ் வருவாங்க. விசாகன் குட்டி இன்னைக்கு ஹோம்ஒர்க் இருக்கா? இல்ல. ஆமாங்க, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேனால ஹோம்ஒர்க் எதுவுமே இல்லை. டெய்லி ஹோம்ஒர்க்ஸ் எல்லாமே கிளாஸ் டைரி இதில் வந்துட்டு வந்துடும். எல்லாமே வந்துட்டு இவங்களுக்கு டைரியெலாம் பெருசாக கிடையாது. எல்லாமே வந்து அவங்களோட ஸ்கூல் ஆப்பில் வந்துட்டு வந்துடும். இப்போ வந்து ரமதான் அப்படின்றதுனால காலையில் லேட்டாக தான் ஸ்கூல் ஆரம்பிக்கிறாங்க. எப்பயும் போல் ஸ்கூல் விட்டுறாங்க. ஸோ ஜாலி இவருக்கு. ஹாப்பியா தங்கம்? வந்து ஆரா பாப்பாக்கு ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலு. ஆராதனா ஹாப்பியா? நீங்கள் ஸ்கூல் போகிறீங்களா? பேக்கெல்லாம் ரெடியா?
ஆ சவுண்டா பேசு. பேக்கு காரில் இருக்கா? இப்போ தாங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு ஆராதனை ஸ்கூல் போகிற. இப்போ எத்தனை வயசு ஆகுது தம்பி? 4.5 ஆகுது. ஓகே ஓகே. ஆரா வந்து எல்கேஜி போகிறாங்க. ஹாப்பியாடா தங்கம்? ஹாப்பியா? விசாகன் நான் காலையிலே வந்தாண்டா உன்னை பார்க்கறதுக்கு. அப்புறம் 10 நிமிஷத்தில் பஸ்ஸுக்கு டைம் ஆயிடுச்சுட்டு ஒடியாந்துட்டோம் நாங்கள். ஆராதனா ஸ்கூல் போய் என்ன பண்ண போகிறீங்க? என்ன பண்ண போகிறீங்க? எழுத போகிறீங்களா? அப்புறம் என்ன பண்ணுவீங்க? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, நல்லா பேசணும். என்ன அவளுக்கு வந்து கிராஃப்ட்னா ரொம்ப பிடிக்கும், அதான் சொல்லிட்டு இருக்கா. ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்லாம் பிடிக்குமா? அப்புறம் வேற ஒன்றும் இல்லையா? சரி, ஜாலியாக நல்லா என்ஜாய் பண்ணிட்டு சிரிச்சுட்டே போகணும். என்ன ஓகே. ஆராக்கு வந்து டான்ஸ் வந்து செம்மையாக பண்ணுவாங்க, சான்ஸே இல்லை, சூப்பராக ஆடுவா. அதாவது அந்த வீடியோவை பார்த்துட்டு அந்த வீடியோவில் ஆடுற மாதிரியே மேடம் வந்துட்டு ஆடுவாங்க. ஒரு தடவை நம்ம டான்ஸ் பண்ணலாம். என்ன அதையும் சேர்ந்து டான்ஸ் பண்ணுவா? ஒரு மாதிரி பார்க்குறா, நீயா அப்படின்னு சொல்லிட்டு. சரி, சாப்பிட்ணும் போந்தா. ஆரா வந்து அந்த அளவுக்கு பேசவே மாட்டா யாருக்கிட்டையுமே, கொஞ்சம் பழகுனா தான் பேசுவாங்க. அங்கே போயிட்டு ஸ்கூலில் எல்லாத்தையும் நல்லா பேசணும், பழகணும். ஓகேவா? ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பிடிச்சிட்டு வாங்க, பேர்லாம் சொல்லணும். நான் திரும்பி ரிட்டர்ன் வர்றப்ப கேட்பேன். ஓகேவா? சொல்லுவியா? ஓகே, போயிட்டு வாங்க. இப்போ நைட்டு 7 மணி ஆகுதுங்க. 7 மணிக்கு என்னாச்சு அப்படின்னா மழை பெஞ்சிட்ருக்கு. ஆக்சுவலாக ஷாப்பிங் போகலாமேன்னு வெளில வந்தோம், கடைசியில் பார்த்தா மழை தூறிட்டுருக்கு. சின்னதாக ஒரு தூரல் போட்டு ஸ்டாப் ஆயிடுச்சிங்க. என்னன்னாலும் சரி நம்ம ஷாப்பிங் போயே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஜாலியாக ஷாப்பிங் வந்திருக்கோம். ஏன் ஜாலி? குட்டீஸ் எல்லாரையும் வீட்டிலே விட்டுட்டு ஓடியாந்தாச்சு. இல்லைன்னா இது புடி இது புடி இது புடி அது புடி அது புடி அது புடி இது எடுக்கக்கூடாது இது எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷனாக போகும். இப்போ 2 பேரையும் வீட்டில் விட்டு ஜாலியாக வந்தாச்சு. மெயின் ரீசன் என்ன அதையும் சொல்லிடுங்க. அப்புறம் எப்போ பாரு நம்ம விட்டுட்டு போயிடும் நினச்சிட போகிறாங்க. என்னப்போ இதெல்லாம் வெளியில ஒரே மழை குளிர் காத்துங்க, அதனாலதான் குட்டீஸை விட்டுட்டு நாங்க 2 பேரும் வந்தாச்சு. மற்றபடி எல்லாம் குட்டீஸை இழுத்துட்டு தான் வருவோம், அப்பப்போ எப்பயாவது விட்டுட்டு வருவோம். இன்னைக்கு வந்து அவங்க அப்பாவோட டியூட்டி, அண்ணா பார்த்துப்பாங்களே, இவரும் பார்த்துப்பாரு, ஜாலியா இருப்பாங்க. நம்ம போனதான் அடிச்சுப்பாங்க. விட்டோட மைண்ட் வாய்ஸ், அம்மா எங்கம்மா இருக்கீங்க நீங்க, யாராவது காப்பாத்துங்களே அப்படின்வாங்க இழுத்து. நீங்க என்ன வாங்க வந்திருக்கீங்க? நான் வந்து வீட்டுக்கு வந்து கொஞ்சம் சீரகம், தேங்காய் அப்படி வாங்குறேன்னு வந்திருக்கேன். ஆனா கிளம்புறப்ப பாத்தீங்கன்னா அவ்வளவு ஐட்டம் வாங்குவேன், ஒன்னொன்னா காமிக்கிறேன்னு நான் வாங்குறேன்னு சொல்லிட்டு. ஓகே, நாங்க உள்ளார போய் பார்ப்போம் என்னென்ன திங்ஸ் இருக்கு அப்படின்ட்டு. வந்து திருவோடது நல்லெண்ணெய் கடலெண்ணெய் தாங்க வாங்குவோம். நல்லெண்ணெய் பார்த்தீங்க அப்படின்னா 30 ரியால் 50 தராம்ஸ் வருது. நல்லதானே? ஆமா, நல்லெண்ணெய் தான். நீ கடலெண்ணெய் தானே கேட்ட? இல்லைங்க, சுத்தமான நல்லெண்ணெயான்னு கேட்டேன். ஆமா, இது வந்து கடலெண்ணெய். கடலெண்ணெயோட ரேட் பார்த்தீங்கன்னா 25 ரியால் வரும். இது வந்து சுத்தமான செக்கில் ஆட்டின எண்ணெய். ஆமா, இது வந்து தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெயுமே நல்லா இருக்குங்க, நல்லா கெட்டியாச்சு பாருங்க. 26 ரியால் வருது தேங்காய் எண்ணெய் தெருவில். நீங்கள் யாராவது மரசிக்கு எண்ணெய் ட்ரை பண்ணுன்னா திரு பிராண்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் வீட்டுக்கு அதான் யூஸ் பண்ணுறோம். வந்து ஜீரகம் இல்லைங்க, ஸோ ஜீரகம் எடுத்துக்கலாம். ஜீரகம் வந்து இது 100 கிராமு. 100 கிராமோட ரேட் பார்த்தீங்கன்னா 5.25 ரியால் வருது. இதில் வந்து 1 ரியால் வருங்க. முருங்கைக்கீரை வந்துட்டு ஒரு பேக்கெட் வந்து 5 ரியால் வரும். ஆனால் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் முருங்கைக்கீரை. இந்தியாவிலேருந்து வர்ற மாம்பழங்க, செந்தூர மாம்பழம். இது வந்து பார்த்திங்கன்னா கிலோ 19 ரியால் வருதுங்க. நியர்பை 400 ரூபாய்க்கிட்ட வருது. இது வாசனையே வருது. மாம்பழம் வாசனையே இருக்காதுங்க, சுத்தமாகவே வாசனை இருக்காது. பழம் தாங்க பார்த்தோம், கிலோ 11 ரியால் போட்டிருக்காங்க. ஆனால் பழம் அந்த அளவுக்கு நல்லாவே இல்லை. எல்லாம் ஒன்று வெடிச்சு ஒன்று ஒரு மாதிரி இருக்குது. பூலாம் சாமிக்கு வைக்கிறதுக்குலாம் இங்கே இருக்குங்க. இது ரேட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிலோ 39 ரியால், நியர்பை 700 ரூபாய்க்கிட்ட வரும் நம்ம ஊர் காசுக்கு. நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்கும். 2 கவர் வாங்கிறதுக்கு இவ்வளோ அலப்பற எங்களுக்கு, வேற ஒன்றும் கிடையாது. நானும் வந்துட்டு ஒரு 3 கவர் கிட்ட வாங்கி வச்சிருக்கேங்க. சீரகம், அதுக்கப்புறம் தேங்காய் வந்து நான் 1 கவர் தான் வாங்கினேன். ஆமா, ஜீவிதா 1 கவர் தான் வாங்குறாங்க. நான் வந்து 3 கவர் வாங்கி வச்சிருக்கேன். தேங்காய், ஜீரகம், அதுக்கப்புறம் என்னப்பா வாங்கினேன், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வாங்கினேன் குட்டீஸ் காட்டி.
அதுக்கப்புறம் புதுசா மேடம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்லாம் சாப்பிடக்கூடாது, நாட் குட் ஃபார் ஹெல்த் அப்படின்னு எப்பயாதான்ப்பா வாங்குவேன். மேக்ஸிமம் வத்தல் தான் போய்கிட்டு இருக்கோம், அதுக்கு மேலே வடை அப்படிதான் போட்டுட்டு இருப்பேன். இந்த தடவை ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வேணும் கேட்டாங்க குட்டீஸ், வெளியில போகல, அதனால வீட்டிலே வேணும்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க, அதனால வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் புதுசாக ஸ்ரீலங்காவில் என்னோட ஃப்ரெண்ட் யூஸ் பண்ண ஒன்று வாங்கியிருக்கேன், அதை நான் யூஸ் பண்ணுறப்ப காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே வாங்க போகலாமா? சாப்பிட்டு சிஸ்டர் அப்படியே ரொம்ப மாதிரி ஆகும். ஷாப்பிங் நாங்கள் 2 பேரும் தாங்க வந்தோம். நடுவில் வந்து நம்ம சொப்னா மேடமையும் பார்த்தாச்சு. ஹாய், இந்த அண்ணா, சொப்னா தம்பி, அதுக்கப்புறம் ஆராதனா எல்லாரும் வந்துட்டாங்க. ஹாய், இப்போ நாங்கள் எல்லாரும் சேர்ந்து வீட்டுக்கு போக போகிறோம். ஷாப்பிங்லாம் முடிச்சாச்சாப்பா? வீக்லி ஷாப்பிங்கா? ஓகே ஓகே, எல்லாம் கரெக்டாக எடுத்தாச்சுல்ல? ஆராதனா உனக்கு என்ன வாங்கியிருக்கேன் நீனு? சொல்ல மாட்டேன். அடப்பாவி, மழை பெய்யுது, ஐஸ்கிரீமா? என்ஜாய். எப்போ சாப்பிடுன்னு சொல்லு, நானும் வரேன். அச்சு மாதிரியே சொல்ற பத்தியா? அச்சு அப்படிதான் சொல்லு, தர்ற மாட்டேன் அப்படின்னு. அவளை பார்த்து தானா? ஓகே ஓகே. இப்போ நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒன்றா வீட்டுக்கு போக போகிறோம். இப்போலாமா ஆராதனா? இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே பாய்.